காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முதலமைச்சரின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை காங்கிரஸ் வரவேற்பதாக கூறினார். உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் இடஒதுக்கீடு குறித்து திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். சென்ற முறை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம். சில இடங்களிலே பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றிகரமாக முடிவுற்றது. சில இடங்களிலே அந்த இடங்கள் யாருக்கு எவ்வளவு இடங்கள் என்பது நிறைவு பெறவில்லை. பேச்சுவார்த்தையில் சில இடங்களிலே ரெண்டு பேருமே மாற்றி நாமினேஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இதுக்கு வாபஸ் வாங்குற வரைக்கும் அவகாசம் இருந்தது, கால அவகாசம் இருந்தது. தொடர்ந்து பேசி கொண்டிருக்கோம். அதற்குள்ளே எல்லாம் சரி செய்து விடலாம் என்று தொடர்ந்து பேசி வந்தோம். இதற்கிடையிலே உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இந்த தேர்தலே ரத்தாகிவிட்டது. எனவே மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்படுகிற போது உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக மீண்டும் தொடர்ந்து பேசுவோம்.